அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி ஒரு +2 முடிக்கிற மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியும் வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வர்றாங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களை கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்ல போகிறது என்ன படிப்பு பற்றி பார்த்தீங்கன்னா, வெட்னரி சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு படிப்பை பற்றி தான் பார்க்க போகிறேன். ஸோ வெட்னரி சயின்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழில் கால்நடை மருத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வெட்னரி சயின்ஸ் படிப்பை படிக்கிறது மூலமாக நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக உறுதியாக அரசு வேலைக்கு போக முடியும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெட்னரி சயின்ஸை தமிழ்நாட்டில் படிக்கிறதுக்கு உங்களுக்கு தனியார் கல்லூரிகள் கிடையாது. வெறும் 7 அரசு கல்லூரிகளில் மட்டும்தான் இடங்கள் இருக்குது. மொத்தம் 7 கல்லூரிகளையும் சேர்த்து 660 இடங்கள் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஒரு கோர்ஸை ரொம்ப கம்மியான நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குங்க. ஸோ இந்த வெட்னரி சயின்ஸ் படிப்பை படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டானுவாஸ்னு சொல்லுவோம். வெட்னரி சயின்ஸ் அண்டு அனிமல் ஹஸ்பண்ட்ரி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. அதை சுருக்கமாக டானுவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டானுவாஸ் சார்பாக அவங்க 4 வகையான கோர்சஸ் நடத்துகிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச், பேச்சுலர் ஆஃப் வெட்னரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படிங்கிற கோர்ஸ் நடத்துகிறாங்க. 2வது பிடெக் ஃபுட் டெக்னாலஜி நடத்துகிறாங்க. 3வது பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி. 4வது பிடெக் டைரி டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்சஸ்லாம் நடத்துகிறாங்க. ஸோ இவங்களுக்கு மொத்தம் தமிழ்நாட்டில் 7 இடங்களில் கல்லூரிகள் இருக்குது. எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்குது, நாமக்கல்லில் இருக்குது, ஒரத்தநாடுங்கிற பிளேஸில் இருக்குது. தென் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேலமில் இருக்குது, தேனி, உடுமலைப்பேட்டை, கொடுவேலி மற்றும் ஹொசூர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க இந்த கல்லூரிகளை எப்போ ஆரம்பித்தாங்க, இந்த யூனிவர்சிட்டிங்கிறது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1989வது வருஷம் தமிழ்நாட்டில் இந்த யூனிவர்சிட்டிங்கிறது டானுவாஸுங்கிற யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது இப்போ 36வது வருஷத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கான காலேஜஸ் 7 கல்லூரிகள் என்னென்ன கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஒரு காலேஜ், நாமக்கல்லில் ஒரு காலேஜ், திருநெல்வேலியில் ஒரு காலேஜ், தஞ்சாவூரில் ஒரு காலேஜ், சேலம், தேனி, திருப்பூர், இந்த 7 இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினான கல்லூரிகள் இருக்குது. அதுபோக இவங்களோட ரிசர்ச் சென்டர்ஸுங்கிறது நம்மளுக்கு நிறையாவே இருக்குங்க. ஸோ இவங்க எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெட்னரி சயின்சஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தமிழ்நாடு கோட்டாவில் 660 இடங்கள் வரும். அதுபோக பிடெக் ஃபுட் டெக்னாலஜிக்கு 40 இடங்கள், பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜிக்கு 40 இடங்கள், அதுபோக பிடெக் டைரி டெக்னாலஜிக்கு ஒரு 20 இடங்கள் வருங்க. இது இல்லாமல் ஆல் இந்தியா கோட்டாக்கு நம்ம 15% ஆஃப் சீட்ஸுங்கிறது நம்ம கொடுத்துருவோம். அதாவது வெட்னரி சயின்சஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் பவுல்ட்ரி டெக்னாலஜியான இன்ஜினியரிங் கோர்சஸாக இருந்தாலும் சரி, 15% ஆஃப் சீட்ஸுங்கிறது அவங்களுக்கு கொடுத்துருவோம். இப்போ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இதில் சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 17 வயசு ஆகியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுபோக பிவிஎஸ்சி அண்டு ஏஹெச் அப்படிங்கிற இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு மினிமம் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்படி இல்லைனா பயாலஜி படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா பாட்னி அண்டு ஜுவாலஜிங்கிற கோர்ஸை பியூர் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க. இது போக 5% ஆஃப் சீட்ஸை ஒகேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இவங்க கொடுக்குறாங்க. ஸோ மினிமம் பர்சன்டேஜ் ரெக்யர்மெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா, ஓசி கேண்டிடேட்ஸ்க்கு 60% ஆஃப் மார்க்ஸுங்கிறது தேவைப்படுது. ஓசி பிசிக்கெலாம் 60% ஆஃப் மார்க்ஸ் தேவைப்படுதுங்க. அதுபோக பார்த்திங்கன்னா எம்பிசி கம்யூனிட்டிக்கு 55% ஆஃப் மார்க்ஸ் வாங்கியிருக்கணும். எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் என்ன ரிசர்வேஷன் க்ரைட்டீரியா ஃபாலோ பண்ணுறாங்க இதெல்லாமே அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதுபோக இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் கால்குலேஷன் பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 200 மார்க்குக்கு கட் ஆஃப் வைக்கிறாங்க. பயாலஜியில் நீங்கள் வாங்குகிற மார்க்கை 100க்கு வச்சுக்கிறாங்க. ஃபிசிக்ஸில் வாங்குகிற மார்க் 50, கெமிஸ்ட்ரியில் வாங்குகிற மார்க் 50, மொத்தம் 200 கட் ஆஃப்க்கு இவங்க கால்குலேட் பண்ணி நமக்கு சீட்ஸுங்கிறது தர்றாங்க. ஸோ இது போக வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீஸுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. மொத்தமாக 5 வருஷத்துக்கு சேர்த்தியே நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு ஃபீஸுங்கிறது மினிமம், அதாவது மேக்ஸிமமே 5 வருஷத்துக்கு சேர்த்தியே ஒரு 1 lakh rupees தான் நம்மளுக்கு ஃபீஸுங்கிறது வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஃபீஸ் வரும் அப்படிங்கிற விஷயத்தையுமே அவங்க தெளிவாக கொடுத்துட்றாங்க. ஸோ 5 வருஷத்துக்குமே சேர்த்து உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 1 lakhக்குள்ளே ஃபீஸ் வரும். ஃபஸ்ட் இயருக்கான ஃபீஸுங்கிறது 22,015 ரூபா, செகண்ட் இயருக்கான ஃபீஸுங்கிறது 17,590,
தேர்ட் இயருக்கு ஃபீஸ் 17,590, ஃபோர்த் இயருக்கு 26,860, ஃபிஃப்த் இயருக்கு 12,000 ரூபாய் தான் ஃபீஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதே பிஇ பிடெக் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபஸ்ட் இயருக்கான ஃபீஸுங்கிறது 13,695, செகண்ட் இயருக்கு 8,320, தேர்ட் இயருக்கு 9,270, ஃபோர்த் இயருக்கு 6,000 ரூபாய். ஸோ நீங்கள் ஒரு பிஇ பிடெக் கோர்ஸை இதே பிஇ பிடெக் ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸை கொண்டு போய் நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறீங்கன்னா மினிமம் ஃபீஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 20,000 ஆச்சு பர் செமஸ்டருக்கு வாங்கியிருக்கிறாங்க. கவர்மெண்ட் காலேஜஸ்னால் பெர் இயருக்கு ஒரு 20,000 ஆச்சு வரும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வெறும் நம்மளுக்கு வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 30,000 ரூபா 35,000 ரூபா 4 வருஷ கோர்ஸுமே நீங்கள் வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டி படித்து முடிக்க முடியும். பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி அண்ட் பவுல்ட்ரி டெக்னாலஜி படிக்கிறது மூலமாக அதுபோக ப்ராக்டிக்கல் எக்ஸ்போசர்ங்கிறது நம்மளுக்கு நிறையாவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நிறைய பேர்த்தோட டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன கட் ஆஃப் வாங்கின மாணவர்களுக்கு இங்கே நம்மளுக்கு வந்து சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, எவ்வளோ மினிமம் வந்து சீட்டு வேணும் அப்படின்னு நம்ம எவ்வளோ வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அரவுண்டு நம்ம வந்து நிறையா மார்க்ஸ் எடுத்தால் மட்டும்தான் அதில் சீட்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஓசி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா போன வருஷம் க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 197.5க்கு வந்து போன வருஷம் சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சுங்க. பிசி வந்து பார்த்திங்கன்னா 194.5க்கு வந்து நம்மளுக்கு வந்து சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குது. அடுத்து எம்பிசி பிசிஎம் கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 192 கட் ஆஃப்க்கு வந்து சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. எம்பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 194க்கு வந்து சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்கு. எஸ்சி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் 191.5 அப்படிங்கிற கட் ஆஃப்க்கு வந்து சீட்டு முடிஞ்சிருக்கு. எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 186க்கு வந்து கட் ஆஃப்ங்கிறது க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 188.5 அப்படிங்கிற இந்த கட் ஆஃப்க்கு வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ மினிமம் மார்க்ஸ் வாங்கியிருந்தால் தான் சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது நம்மளுக்கு இருக்குங்க. ஸோ யாரெல்லாம் நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி குரூப் படிச்சிருக்கீங்களோ, நல்ல கட் ஆஃப் வாங்கியிருக்கீங்களோ, மாணவர்கள் தயவு செஞ்சு இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுறதில்ல. நம்மளுக்கு சீட்டு கிடச்சதுன்னா படித்து முடிக்கிறப்ப உறுதியாக ஒரு அரசு வேலையோட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் ப்ராசஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.